ஓகே ப்ரோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வாய்க்கால் வந்து டூர் வர்றாங்க, அதான் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு வண்டிக்கு 2 தடவை ஓட்டிட்டாங்க. என்னம்மா இப்போ ஃபோனெல்லாம் எடுக்க முடியாது. எப்படியோ என்னடா மாப்பிள்ள கை ஆளம் சட்டை உடம்பெல்லாம் ஆயிடுச்சுமா, எச்சில் உடம்பு பண்ணி விட்டு மாரி ஒரு நிமிஷம் மாப்பிள்ள பின்ன போட்டு விட்றேன். ஷீ சி இது உன்னாலே ஆகிறேன். இந்த வேஸ்டே எல்லாம் ஒரு வழி பண்ணிவிட்டேன். நல்லா இங்கே ஏறி தண்ணி வர்றது ப்ரோ, இடமே ஒரு வழி ஆகி போச்சு பார்த்துக்காங்க. சரி 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 கொல 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 கொலன்னு அள்ளி ஊற்றி பொட்டி பொட்டி மாதிரியா இருக்குது. போகலாம் போகலாம் போ, பைக்கெலாம் போ. வண்டி பம்பு போட்டு தான் கழுவணும் மாட்டுது, அந்த லெவலில் இதை போட்டி. ஏதாச்சும் சேத்தி அள்ளி ஊற்றுதாட்டுக்குதா. மாட்டு பண்ணையில் கூட இவ்வளோ இருக்காத சாணி தானே இது. என்னது இது? இயற்கை உரம். டோர் போர்டுலாம் வேலைக்கு ஆகாது. டோர் திறந்து விட்டா நீ போங்காட்டியுமே ஊற்றிடுவிய. வருஷம் ஒரு ஐட்டம் அள்ளுறாங்க, அப்பயும் இவ்வளோ சேர நாம்பளுந்தில் அப்போ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போடாங்க போது ஏரில் ஓடுது. அதை இட்டாச்சு அந்த தளவுக்கு இந்த தளவுக்கு அள்ளி ஏரியில் பக்கத்தில் தடம் எப்படி புரிஞ்சு போகுது. இந்த யாராச்சும் ரீல்ஸ் போட்டாங்கன்னா அந்த கரையோரத்துலேருந்து புட்டுக்கு விழுவுவாங்களே, ஆரம்பத்தில் இப்படி தானே வெடுப்பாக இருக்கும், அது மாதிரி இருக்குது. வரும்போது அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை ரேஞ்சில் வந்தேன். இந்த ரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் மனசு இது வருஷம் தள்ளுவீங்களா? நீ அந்த பக்கம் தள்ளியே போ. நீங்கள் தான் தள்ளிங்க மேலே எடுத்துப்போம். உங்களெல்லாம் ஷூட் பண்ணி கரெக்டாக நாங்களே எங்கள் ஏரிக்கு நீர் வரத்துக்கு பொதுப்பணி செய்கிறோம். அதுக்கு நீ கூட பொதுப்பணியாக செய்யக்கூடாது, மேலெல்லாம் இருக்கு. என்ன அங்கெல்லாம் மதம் கூட இருக்குதுமா? இப்போ அதுல 10+10 கிட்ட சொல்லுவாங்க. பேக்கிங் கீழே இருக்குல்ல சின்னது. ஆமாம். எங்கே அவன் தொலைவரான? ஹலோ. தேவையா? அது என் தம்பி கேட்கணும். அவன் எங்கேயும் பேசணுமா உங்கள்கிட்ட? தெரியல, அவன் வந்து பேசணுங்கிறான். நான் அவனோட சொல்கிறேன். மேலே அடிச்சிருச்சு. ஏன்டா இப்படி என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இயர் தான் இது நேரமாக கொடுத்தோம். சே மேலே எல்லாம் அடி ஏட்டி ஈட்டி எல்லாம் அடிச்சு பிச்சுரா. என்னடா பண்றான் அவன்? யாரா அவனா வந்து பண்ண பாரா. ஓகே ப்ரோ, பாரு என்ன நிலைமையில அள்ளி போடுறேன். மாப்பிள்ள வண்டி திருப்பலியா? விட்டு தான் திரும்ப. ஏ தயிர் மாதிரி
நாறுனாலும் பரவாயில்லடா, மேலையெல்லாம் அடித்து எடுத்து விடுதுடா. சரி எல்லாமே சேருதா. முன்னாடி போய் தான் திறந்து விடணும். எப்படி திறந்து விடுவான்னு பாருங்க. இன்னும் போ ப்ரோ. இது மாதிரி யாராச்சும் ஓட்டுருக்குங்க கமாண்டில் சொல்லுங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் போனேன்னா நல்லா இருக்கும். ஆ ஓ அதில் தான் அடிப்பீங்களா? கம்பியை போட்டு முளை கடிச்சுட்டானா? தெரியலையா? அது உங்களுக்கு தானே தெரியும். ஐயோ கடவுளே. டோர் திறந்து வரதுக்கு இடம் பார்க்குற ஆள் மொதல் ஆள் நீயா தாண்டா இருப்ப. இப்போ எப்படி திறந்து விட்றேன்னு பார்க்கலாம். நான் தான் முன்னாடி போடா போடான்னு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருணும். இன்னொன்று ஓ இதுக்கு தான் ஆளு கூப்பிட்டதோ. மாப்பிள புள்ள ரிவேஸ் வந்துரு, ரிவேஸ் வந்துரு. கொஞ்சம் ஆ போட்டி கழுவி அப்படியே வாழைப்பழம் மாதிரி வச்சிருந்தோம் ப்ரோ. அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. என்னடா லீவு அந்த வண்டி வேற வந்துருச்சு. நம்ம இப்போ கிட்டாச்சிக்காரர் அள்ளி போட்டு கப்புன்னு உக்காந்துக்கிறாப்புல. எப்படியோ போய் கொட்டுங்கடான்னு. லோடு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டு வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிட்டு வாமா இப்போ. வண்டி கிண்டி எல்லாம் நாசம் ஆகி போச்சு ப்ரோ. அஜித் காலையில் என்ன திரும்ப சொல்லி கூப்பிட்டாங்க ப்ரோ, ஆகாய் தாமரை அள்ளி கொட்டணும் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இவ்வளோ சேர்த்து அள்ளி கொட்டோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போய் வா அப்படி வா. அது அஜித், இது என் தம்பி எப்படி கழிச்சு விட்றான்னு பார்க்கலாம். அஜித் எப்படி கழிச்சுனா இவன் எப்படி கழிச்சு விட்றான்னு பார்க்கலாம். அவன் தட்டி கழிச்சு விட்டான். நீயே எக்யூப்மெண்ட் இதுக்குன்னே கடப்பாரை கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? டோர் கழட்டி விடுறதுக்கு ஆள் இருந்தால் காலிருந்து தொலைணும் ப்ரோ. யாரும் வரல. அவன்
டவுசர் போட்டு வாடான்னு சொல்லு. க்ளவுஸா? அப்படியே கழட்டி விடு. ஃபர்ஸ்ட் மேல் லாக்கு. ரெண்டு ஒட்டன் டைம்ல கடப்பாரு திருப்பிடி. அது மொள்ள தட்டிட்டு வா. மொள்ள தட்டுன்னா பாதி எந்திரிக்கணும். அது பாரு, அதை தட்டு, இன்னும் அதை தட்டு. அந்த டோரை ஓப்பன் பண்ண போ. மாட்டிக்கிச்சு. நாங்களா வந்து மாட்டிக்கிட்டோம். கழுவுறது கூட பரவாயில்ல, டோர் திறக்கணும்னா அப்படியே போயிடுறானுங்க. போட்டுனா மாட்டிக்கிறான். ஐயோ அப்பா. தலையிலெல்லாம் அடிச்சு பிச்சுடா. சூப்பரு. நீ குடிக்கலையா? எல்லாம் சரி தூரமாக நின்றுப்போம். பக்கமாக இருந்தால் நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணி போடுறாங்க. வீடியோ எடுக்க வந்தவங்கன்னா ஒரு வழி பண்ணிட்டாங்களே ப்ரோ. சரி பேசுவா. சரி ப்ரோ, இங்கே பாருங்க, என்ன பாருங்க, வேட்டி கேட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நின்று அடிச்சு போச்சு. போ ஃபஸ்ட்டு என் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கேதர் பண்ணுறேன் ப்ரோ. அப்போ மனோஜ் ஒரு பக்கம் வந்திருக்கிறான். என் மேலெல்லாம் அடிச்சுட்டிங்களாடா காலி பசங்களா. சரி நான் கூப்பிட்றேன் அப்போ வந்துட்டோம். சரி. வண்டி வேறு இறக்கிட்டான் போகிற பக்கம். அவ்வளோதான். இப்போ எடுக்குமா இந்த இடத்துல? சரி, மேலே தான் அடிச்சுக்கிட்டு ப்ரோ. வேறு அடித்தா தொடச்சாலாம். போலாம். சரி தலை படா, நான் வராதே இருந்திருப்பேன்டா. கைக்கு போடுறதுக்கு க்ளவுஸ் வேணுமா, வாங்கிட்டு வர வேண்டியதான். நாற்பது லோடு வாங்க போகிறாரு. இப்போதுக்கு வண்டிக்கு 500 ரூபா. ஓகே ப்ரோ.
பாருங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். டாக்டர் டோர் கோல் டாக்டர் க்ளவுஸ் எடுங்க. மாப்ப உனக்கு என்ன? எனக்குலாம் வேணாம். அது ரெண்டுமே அந்த அன்னைக்கு தான். அது என்ன போச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதானா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து தெரியுமா? நான் எங்கே போயிருந்தா காலையில் வரமா மாப்பிள்ளை மாதிரி மேக்கப் இப்போ நான் அப்பயே நினைச்சேன் எதுக்கு இவ்வளோ மேக்கப் போட வரேன். ஆகாய தாமரை தானே நல்லா போகிறோம். என்ன வளர்ந்தோம். ஓ அப்படி சொல்லி தான் கூப்பிட்டானா? சொல்லி தான் கூப்பிட்டு வந்துச்சு. நான் எதிர்பார்த்தேன். இப்படி சொன்னால் வரமாட்டானுங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சிரிப்பாண்டா ரோட்டில். எப்போ நான் கவர்மெண்ட் ஜாப் அப்போ இது பண்ணேன். இப்போ பரவாயில்ல. நம்ம முதல் நாடே அவ்வளோ போச்சு சைடு. அந்த அது கிட்டாஜி வீட்டுக்கு தான் முடியுது. வண்டி வீட்டுக்குலாம் முடியல. கிட்டாச்சி இந்த பக்கம் தள்ளி போட சொல்லலாம்ல. லைட்டாக இறங்க. எப்படி அங்கே எட்ட மாட்டேது? பாதிச்சுட்டு வர குறுக்கால வச்சு லைட்டாக இறங்க. அருமத்தா காலையில் பொட்டி கழுவணுமே. இதுக்கே வண்டிக்கு 1000 ரூபா ஆக மாட்டேங்குது. அஜித்தா என் மூக்க பிடிச்சிக்கிட்டு எட்ட போய் தான் நிற்பான். வீட்லேயே நின்றுக்கலாமே. சரி ஓகே. இதுக்கு நடக்க எவ்வளோ ரூபா வாங்கலாம் நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுங்கள். கம்மியாக தான் போகிறது. நீ டோரை கழட்டி விட நீ சக்கையில இருக்கிறாவது. டேய் ஓ மேலதான் அடிக்கும். போலாம் மாப்பிள. வாய்க்கால தூர் வர்ற பிரச்சனையில் என்னென்ன அக்கப்போர் பண்ணிக்கிறான் சார். ஏ தூக்கிக்கா. அப்படியே போதா. அதுக்கு மேலே தூக்காத. கொட்டி தூக்கிக்கிட்டா லாங் போகிறதுக்கு சூப்பராக டயர் காரையை பார்த்து போய்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். தொட்டாலும் சேரு. ஐயா இப்போதான் கழுவிட்டு வந்தேன். அங்கே ஒரு வீட்டில் கேட்டு கழுவிட்டு வந்தேன். இப்போ அள்ளி போட்டால் இது வேற மேலே அடிக்குமா? நீ தொடாத என்ன. செலப்புலன்னு அடி. அட அந்த பக்கம் பாக்கு மரம் இருக்குதா? ஓ இந்த பக்கம்லாம் ரொம்ப மேடுடா டே. இந்த பக்கம் ரொம்ப மேடு. கிட்டாச்சியே அதை திரும்பியும் கழுவி தான் ஆகணும் மாட்டுக்கிட்ட. அட அந்த தலை வரல 8லன்னு தான் கிட்டாச்சி ஒண்டை போட்டு அழுறாங்களா? கிட்டாச்சி உள்ளலாம் இறங்க முடியாது. உள்ளனா நம்ம அங்கே நிற்கிறது அள்ளி மேலே போட்டுருக்கீங்களா? ஹைட்டு பத்தாது. இவ்வளோ உயரம் தூக்குதா தெரில. ஏன் இந்த பிளான் தெரில. இன்னும் நம்பலடா. இது இப்படி ஆத்மாவரம் நினச்சேன். அவர் ஹார்ன் அடிக்க ஹார்ன் இல்லை வண்டியில். ஓ அதனால என்ன ஒரு நான் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன். கிடு அப்படின்ட்டு அவரும் எட்டுமான்னு பார்க்குறாப்புல. தண்ணி இல்லைன்னா இந்த அளவு சதன இருக்காதுடா மாப்பு. தண்ணியோட போய் கொட்ட முடியாது. அதில் கொட்டாது தண்ணி இல்லைன்னா. ஒட்டிக்கும். வரன்னு எல்லாம் வரையா இருக்கு. போக சொல்றாரா?
முதல்ல உங்களை யாரா வர சொன்னா? அப்படியே உங்களே யாரா அந்த சேர் தள்ளுறதுக்கு வர சொன்னா? சாவுங்க அப்படிங்க அப்பல. ஐயோ அப்பா, நானும் வரதா இருந்தா வரமாட்டேன். நான் வண்டி கெடுக்கிறதுக்கு 1000 ரூபா தானே, நான் வரல. எல்லாம் ரிஸ்க்கு. மரச்சந்தில் சாதா ஒரு ஃப்ரீயாக வந்து கிட்டாச்சு அள்ள முடியல. அந்த பக்கம் எப்படா மாப்பிள்ள போகிறது? அந்த பக்கம் எப்படி போகிறது? அங்கேருந்து எடுத்தால் வீடியோ நல்லாயிருக்கும். அங்கே ரோடு போய் தான் வரணுமா? இங்கே எதுவும் குறுக்க எதுவுமே போடலையா? மட்டை கெட்ட எல்லாத்தையும் அள்ளி போட்டு தள்ளுறாரா. கிட்டத்தட்ட ஒரு அடி ஒயர் இருக்க மாட்டேங்குது மாம்சு. அங்கே இப்போ அல்லனதுக்கும் இப்போ திட்டம் செய்கிற வேலைக்கு ஒரு அடி பாலையெல்லாம் ஊருனா கூட. ஆமாம் ஆமாம், இப்போ அடுத்து அடுத்து நின்று. அதான் அந்த சேர் அப்படியே அந்த பக்கம் நின்று போச்சு, இந்த பக்கம். ஒரு வழி ஆகுது. பாக்கு மரம் ஒன்று இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோ. பாக்கு மரம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போனால் கொஞ்சம் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறது நல்லா நீட்டாக தெரியும். சரி, இந்த இடத்துல தான் ஆலமண்ணவும் தண்ணி எப்படி வருது, அந்த இடத்துல எவ்வளோ உயரமாக திட்டாகுது. அத்தனை அடி தள்ளுறாரு. கொஞ்சம் பாக்கு மரம் கரெக்டாக 5 அடி ஒன்று வச்சுட்டான். பாக்கு மரம்லாம் நல்லா திட்டாச்சு, நல்லா விட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருவாங்க. பாக்கு மரம் கரெக்டாக பிரச்சனை. அடுத்த வண்டி வேறு வருது, மாப்பிள்ளை வரான். இந்த தரத்துலேயே வரக்கூடாதாட்டுக்கு ப்ரோ, மேலே அடிக்கும். நல்ல வேலை கரெக்ட் மேலே தான் அடிச்சிட்டு. மாப்பிள்ளை போட்டி தூக்கிட்டு ரிவர்ஸில் வரோம். போகலாம் போகலாம் போ. ஓகே ப்ரோ, இப்போ டைரெக்டாக ஆற்றுலேயே உணவு போட்டுறோம். டே மனோஜ், நீ ரிவேஸ் கீர் போட்டுக்குவா, அங்கேயே திருப்பி ரிவேஸ் வந்துடணும். இதில் தள்ளுதான்னு தெரில. ஆற்றுல உணவு போட்டுறாங்களா? இது திரும்பாதாட்டுக்குதே. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்டா. அவனை 2 நட அவனை கிளவுஸ் கம்மி கழட்டி விடு. இங்கேருந்து எழுதி போடுவேன் மாப்பிள்ள. 2 நட இந்த பதவி எதுக்குறியா?
நீயே போயிடும். போ நீயே போறதான். அங்க போ. பண்ணணும். அதை தான்ப்பா விரும்புறாங்க. ஆனா அது ஊருவிட்ட நேரம் ஓடும். அதை யாருக்கு அந்தான போடா. இங்கேங்கடா ஒடியாருவ. டே கிட்டாச்சு ஆப்ரேட்டர் அடுத்த நடைக்கு கூட்டு வா. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நிற்கும் மாமா. திறந்துட்டோன்னா அரை பொட்டியே கீழே போயிடுது. இதுதான் பிரச்சனையே. இதில் எல்லாமே போயிடும். பள்ளத்தில் நிற்கிது. ஒரு பிரேக் அடிச்சு தழும்புது. இன்னொரு டோர் இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் விட்டுக்கா. இப்போ இந்த இடத்துல சுத்தமாக இடத்துல கழட்டி விட்டோமா அடுத்த நாடு இன்னும் முன்னாடி வரணும். அதுதான் பிரச்சனை. போலாம் விட. தூக்கலாம். பொட்டியில் எதுவுமே இல்லை, காலி. என்ன வா, இன்னும் வரல வா. என் தம்பி ஒரு வெளியே ஆயிரும் நாட்டுக்கு ஒரு திறந்துற பேரில். எதுக்குடா அந்த பொசிஷன் வந்தோம்? வாங்கக்கா. சரி பொட்டுது அப்படியே. அப்படியே கழிச்சு விட்டுருக்கலாம். மாப்பிள்ள மாப்பிள்ள மேல் லாக்கு போடாதீங்க, கீழே மட்டும் போட்டு விட. மேல் லாக்கு கழட்டு. ரெண்டு பேரும் அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. சரி மாட்டிக்கிச்சே. அப்பா ப்ரோ இதெல்லாம் நேரில் நீங்கள் நின்று பார்த்துட்டீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு வயிற வலி எடுத்துருக்கு ப்ரோ. அவன் பண்ணுற வேலை.
அப்படி விழுந்துட்டான் மாப்பிள்ள. இருக்குதுடா. சேத்துலயே அடி வாங்கியாச்சு, சோத்துலயே அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி. இந்த பக்கத்து டோர் ஓப்பன் பண்றான். ஓடி ஓடி மாப்பிள்ள அவனை ஃப்ரெண்டுலேயே வந்து திருப்பி சொல்லு, அவனை ஃப்ரெண்டுலேயே வர சொல்லு. அவனை ஃப்ரெண்டில் வந்து அந்த குட்டானை தாண்டி போய் ரவுண்ட் அடிச்சு போக சொல்லு. அது மேலே ஏறி வர சொல்லு. அந்தான்னு சரிஞ்சு போயிருமா? மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் ரொம்ப மேலே போயிடணும், கொஞ்சம் வர சொல்லு. இல்லை இன்னும் இறக்குதெல்லாம் உனக்கு இன்னும் கொஞ்சம் வர சொல்லு. இப்போ ஓப்பன் பண்ணிவிடு. அப்படியே ஓடி போயிரு, திறந்து விட்டு. மாப்பிள்ள திறந்துட்டு அந்த பக்கமாக ஓடி போயிரு, இந்தானே வராத. எந்தானே வந்தாலும் டிச்சில் தான் வரணும். அவன் பாரு வந்துட்டே இருக்கிறான். வதன்னு ப்ரோ நடக்க எவ்வளோ தரான்னு தெரில. சரி ஓகே, இங்கே வண்டி கழுவணும், அதுதான் பிரச்சனை. நம்ம மேலே கல்ல கூட ஒரு சேனல் குளிச்சிடலாம், வண்டி கழுவணும் அதுதான் பிரச்சனை. ஏன்னா மாப்பிள்ள கையே கழுவு போகிறேன், அதை நேரம் தான் பண்ணிவிட, கையில் தான் பண்ணிட்டு தொலைய. அதுதான் பக்கத்தில் தண்ணிக்குது, ஒவ்வொரு நடையும் கழுவுறி. அப்புறம் என்ன, இப்போ ஓடி போயிரு. ஒன்றை திறந்துட்டான். இப்போ இந்த பக்கம் ஏடா இந்த பக்கம் இருக்கிறத திறந்து விட மாட்டியா? இப்போ எப்படா இந்த பக்கம் இருக்கிறத திறந்து விடுவ? முன்னாடி எங்கடா போக போகுது? இப்போ எங்கே சுற்றிட்டு வருவான்? அந்த டோரை இழுத்து மாட்டு. கடவுளை, ஓடி ஓடி ரிவேஸ் வர சொல்லணும். வேலை முடிஞ்சது. அடுத்த ஓடா ரேஸ் பண்ணிட்டேன். அது அள்ளி போட்டியில் போகிறதுனால சட சட சடன்னு அடிக்குது. ஓகே ப்ரோ, இது ரெண்டாவது கிட்ட ஆச்சு. இது ஒரு பக்கம் தூர் வாரம் வந்துருச்சு. ஓகே ப்ரோ, கிட்டாச்சி இருக்கிறத நம்ம வண்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்.
நான் பாருப்பா பாருங்க ஒரு செகண்டில் இறங்கிடுவாங்க. பாரு அவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு சைக்கிள் மாதிரி இறக்கி போடுவாங்க. வேறு இறங்கிட்டாங்க அவ்வளோதான். இப்போ கீழே இறங்கினாங்கன்னா அப்படியே இறங்கி வந்துடுவாங்க. ஏப்பா இது வண்டி அந்தஞ்சு ஓடுங்கம்மா. வண்டி பெரிய வண்டியில் இது 145. அவ்வளோதான். இப்போ அந்தான தூக்கி வச்சு ஈஸியாக இறங்கிக்குவாங்க. பெரிய வண்டியில் இது. ஏற்றும் போது இதே மாதிரி ஏற்றிக்கும். இறக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இறங்கிக்கல நிமிஷம். என்ன ஸ்பீடாக இறக்கிட்டாங்களா? ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அது விஷயம் தெரிஞ்ச ஆப்ரேட்டருங்க. ஏப்பா வண்டி மிஷினு பெருசு இல்லை அது. இது அது மாதிரி ஒண்டை போய் நிற்க தேவையில்ல. இந்த மிஷினாக இருந்துச்சுன்னா வாய்க்கால் அது சின்ன வண்டி தானே, அது எட்டாது. இதாக இருந்தால் நல்லா குப்புன்னு எட்டும். ஓகே ப்ரோ, இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் போய் டிராக்டருக்கு அள்ளி போடுற வேலை இல்லை, அப்படியே வாய்க்கால் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணுறது தான் இந்த வண்டியோட வேலை. பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டி. எங்கள் ஊருக்கு ஏரி தண்ணியாக வரல ப்ரோ, அதனால் வாய்க்கால் சுத்தம் பண்ணுறாங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து. அதனால் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே பாருங்கள் நம்பாளுங்க அங்கே ஒரு வேலை சுற்றி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வண்டி தூக்கிட்டு போன வண்டி வந்துருச்சு ரிட்டன். இங்கே எதுவும் கொண்டு ஓரமாக நேரத்தை பார்க் பண்ணேன். இதுக்கு இனிமேல் வேலை முடிஞ்சுது. இப்போ லாரிக்கு அள்ளி ஊற்றிட்டு போகிறாங்க. ஓகே ப்ரோ, அந்த பக்கம் புட்டுங்குதுன்னு சொன்னோம்ல, எதனால் புடுங்குதுன்னு பார்த்தீங்களா? அல்லையில் கல்லுக்கிட்டலாம் புடின்னு குட்டி போச்சு. அதனால தான் ப்ரோ. மாப்பிள்ளை பாருங்கள் எந்த சந்தல் புடுங்க. இங்கே வந்து பக்கமாக இருந்துச்சு, அதனால் இங்கே திருப்பிக்கலான்ட்டு அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்துட்டோம். கொஞ்சம் திருப்புறது கஷ்டம்தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. எப்படியோ 1 வயசுக்கு திருப்பி வந்துட்டோம். ஹலோ ஹலோ அம்மா ஆத்தி கூப்பிட்டேன்டா. மனோஜ் கூப்பிட்டான். அப்புறம் அவன் யாருக்கோ வேற எங்களை கூப்பிட்டானா எனக்கு வந்துச்சுன்னா இதா கிட்டாச்சிக்கிட்ட மாற்றி வரேன். சரி வரேன். ஓகே ப்ரோ, இது வரலாம் அள்ளிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வேலை தான் வரும். கிட்ட வச்சுங்கன்னா அள்ளி போகிறதுக்கு இடம் இல்லை. இதுதான் பிரச்சனை. Seven. தாவடா பல்டி அடிச்சிருவோம், கருப்பாயிருவோம். எவனுமே டோர் கழட்டி விட மாட்டேங்கிறான் ப்ரோ. டோர் கழட்டி விடுச்சோன்னா எவனுமே வரமாட்டேங்கிறான். இது ஒரு பெரிய தலைவலியாக போச்சு. போமாம்மா இதெல்லாம் யார் மாமா டோர் கழட்டி விடுறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டாக கிடக்குது. கிட்டாச்சியை அல்றதுக்கு இதெல்லாம் தினமறதுனால ஒரு வாட்டமே இல்லை. ஒவ்வொரு நடையாக எவ்வளோ சேரு, ஊறப்பட்ட சேரு. கிட்டாச்சி ஆப்ரேட்டர் மேலே தான் நான் சேர் அடிக்க வைக்கிறோம். எல்லாத்து மேலேயும் சேர் அடிச்சிருச்சு. கிட்டாச்சி ஆப்ரேட்டர் மேலே தான் நான் சேர் அடிக்கிறேன். சுத்தமாகிற தலைவர் நம்ம போய் வண்டி ஓட்ட சொல்கிறானுங்க. வண்டி ஓட்ட நாங்கள் சேர் அள்ளி போடுறோம் அப்படிங்கிறானுங்க. சரி வேறு வழி இல்லை, நாம் போய் பேர் அள்ளி போடுறத யாருமே எல்லாம் திறந்து விட மாட்டேங்கிறானுங்களே. நீ செத்தவா நான் செத்தவான்னு ராவடி பண்ணுறானுங்க.
10 வருஷம் ஆகுதான் ப்ரோ எங்கள் வாய்க்கால் டூர். ஏமாப்பிள்ள மரத்தை கட்டி பிடிக்கிறாங்க பாரு. சேலம் போய் போனேன்னா ஃப்ரீயாக கட்டிட்டு பிடிச்சிடலாம். இதையே கட்டி பிடிச்சி எதுக்கு ஆகுது? ஐயோ அப்போ இப்படின்னு சொல்லியிருந்தா எங்காலும் எவனும் வந்திருக்கவே மாட்டான் ப்ரோ. இந்த சேத்தல்றதா இருந்தால் நான் லீவுன்னு இருப்பானுங்க. ஏமாப்பிட இந்தளவு சேராக இருந்தால் லீவு போட்டிருப்போம். ஆகாய் தாமரைன்னு சொல்லி மனதனை இப்படி மாட்ட விட்டானுங்களே. ஆகாய் தாமரை தான் கொஞ்சம் மக்கி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ அப்பா. ஏதோ அந்த நடைக்கெல்லாம் இது எவ்வளோ பரவாயில்ல. போகலாமா? கிளம்பு. எவ்வளோ ஆள் எடுக்கிறான் பாரு. ஏன்னா அவ்வளோ சேர் வந்துருக்கு ப்ரோ. கொஞ்சம் இருக்குது, இது எப்படி வருவார்? திருப்பி தான் வரும். எல்லாத்தையும் இழுத்து விட்டார். ரைட்டும் வாய்க்கால் சுத்தம் பண்ணுறான் ப்ரோ. தண்ணி எங்கள் ஏரியில் 2 நாளில் நம்பிடும். இதெல்லாம் ஆளை விட்டு அள்ளுறதுனா இது ஆவர காரியமா? ஆனால் மிஷின் வரவும் ஈஸியாக அள்ளிட்டாங்க. இந்த நட வந்து குழம்பு தான் அள்ளி ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எல்லாம் வெறும் குழம்பாக கிடக்கு. அடுத்த வண்டி வந்துருச்சு. மனோஜ் வந்துட்டான். ஒரு நடைக்கு எடுத்துட்டு அப்புறம் நம்ம நாம் போய் ரிவேஸ் விட வேண்டித்தான். அள்ளி போட்டுட்டோம். ஒரு நடை வரும், அள்ளிட்டு அப்புறம் அந்த சந்தைக்கு போயிடுவாங்க. இங்கனாச்சும் பரவாயில்ல. அந்தாலாம் பாக்கு செடி இருந்துச்சு, அள்ளுறதுக்கே வாட்டல்லாத கிட்டாச்சிக்காரர் பாடுபட்டாப்புல. இது எவ்வளோ பரவாயில்ல. ரிவேஸ் போடா. தள்ளி ஊற்றிட்டுருக்கேன். ஓகேன்பா, நம்ம போயிட்டு நிறைய மாற்றி விடுவோம். கொலை காண்டில் இருக்கிறானுங்க, நாம் நின்றுட்டு இருக்கிறோம்னு. அதனால் போய் மாற்றி விட்ற வழியை பார்ப்போம். அள்ளிவிட்டு அந்த பக்கம் சுத்தம் பண்ணி விட்டுறாங்க. அதெல்லாம் தெளிவாகிறீங்க. போயிட்டே ஒரு 2 இடம் மாற்றி விட்ற வழியை பார்ப்போம். அள்ளி போட்டேன். ஓகேன்பா. என்ன ஃப்ரெண்டு இது பஞ்சர் பண்ணி வந்துட்டானுங்க. அப்படியே ரிவேஸ் விடு. நம்ம போய் தண்ணி ஒரு 2 பாட்டில் ஒரு பாட்டில் ஊற்றிக்கிட்டு டயர் எப்படி வச்சுக்கிட்டு வருது? சரி, நான் ஸ்கூட்டியில் வச்சுட்டு வந்துடுறேன். டயர் முன்னாடி தான் வச்சுக்கிட்டு வரேன். 7 உக்காந்துக்கிட்டு போ, அதுக்கு மேலே இறங்காது. போ போ போ. நான் போயிட்டு இன்னொரு டயர் கொடுத்துருவா, அதை எடுத்து வரேன். மாற்றிக்கலாமா இல்லை அப்படியே ஓட்டுமா? சரி, மாத்திரத்தானே உள்ளவா? இல்லை அங்கே தண்ணி இருக்குதா? அந்த மூளை
சரி நான் அங்கே போய் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டா. ஆ கண்ணெல்லாம் எடுத்தார்ல, பேனர் தான் எடுத்து வந்தேன். அவன் வந்துட்டான், ரிவேஸ் வா. யாரு அவரு போயிட்டாரு. சொல்ல மாப்ள. ஆ ஆமாம் 60 ரூபா 160 ரூபா. ஆ சரி மாப்ள, சரி மாப்ள. நாங்கள் பாலம்பில் இருக்கிற மாப்ள கூப்பிட்றாரு. அவத்துல போனால் டிஸ்க் ஒரு கழுவி விட்டு மாற்றலான்னு பார்த்தேன். அவன் மறுபடியும் அவங்க வந்து திருப்பணும் வண்டி. அவன் அப்புறம் நம்ம அதுங்காட்டி மாற்றிக்கலாம், வந்தால் நிற்கிட்டோம். அவன் இங்கே நிறுத்தி போடலாம் அப்படின்றீங்க. கழுவுனா நம்ம தூக்கி வச்சுட்டு போகிறதுக்குலாம் வாட்டமாக இருக்குமே. சரி சரி வாங்க. அதில் போய் ஒரு கழுவு. ஆனால் இது மாதிரி இங்கே மாதிரி கல்லுக்குது, அங்கே தூக்கி மாட்டலாம். இல்லை சரி அப்போ இங்கே கழட்டி பொட்டியில் தூக்கி போட்டு போயிடலாம். இங்கே கழட்டி லூஸ் விடு. இந்த பக்கத்தை அதான். சரி மாதிரி எங்கடாக மாட்டி தொலைஞ்சிருக்கேன். இன்னும் எத்தனை நடரா இல்லணும்? 2 இடம் தானா? எங்க எல்லாம் தடை மிஞ்சி போச்சா? யார் அவனா? நானே குழப்பி விட்டேன். என்ன பண்றது? அது பட்டன் இருக்கும் போகுது. நம்மளுது கெம்பக்க மாட்டேங்குது. இந்த பட்டனுக்கு பொட்டி வெயிட் அதிகம், பட்டன்லாம் பிரச்சனை இல்லை. பொட்டி அது பொட்டி மெலிசு பொட்டி, அதனால அது போகும். ஒரே சூடுல போயிடும். அதை கொண்டு வந்து மாட்டுறது தான் பிடிக்கிறது. அதை கொண்டு வந்து அது என்ன மாப்பிள்ள தூக்கி வச்சுக்கலாம். அங்கே அந்த தடத்தில் போனோமா, அதில் தான் ஏதோ ஒன்று மாட்டியிருக்கோம். அந்த உள்ளே போய் சுற்றி வந்தோம். அப்பையா அங்கே மாட்டிருக்காது. இங்கே முன்னாடி போகிற வழியிலலாம் நான் வரும்போதே முள்ளடி போட்டுச்சு. ஓடெல்லாம் மஞ்சள் ஆகாது மாமா, முள் போட்டிருக்கோம். டயர் வேறு 1/2 டயருக்கு தெரிஞ்சுக்கிச்சு இல்லை, அதனால போட்டு தலைவிச்சு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபுல் பட்டன்லாம் ஆகாதுலாம் சொல்ல முடியாது. வசமாக மாட்டுச்சுன்னா சந்தில் போய் ஏறிச்சுன்னா நல்லா இந்த கெளுத்தி முள் போதும். அது நம்ம முள்ளு மாதிரியே இருக்குது. பத்தித்தரம் பத்தித்தரம் தூக்கி போட்டேன்னா போல்ட்டு திருப்பி போடுங்க. சரிங்க மாப்பா, நீ ஓட்டையில் மட்டும் சொருவு, நான் பார்த்துக்கிறேன். நான் அடியில் உட்காந்துக்கிறேன். இருங்க மாமா. எங்க குஞ்சில் சும்மா கேட்குறீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட போயிட்டுக்குது. ஆச்சா எங்க தூக்க மாட்டேங்கிறியா? வாட்டமே இல்லைம்மா, இங்கே காலு கீழே. தோற்குங்கிறாரு. இல்லை போ போ பிடிப்போம். போ இந்த நடையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த பக்கம் இருக்கிற கல்லை எடுக்கணும். அதுக்கு எங்கேயோ ஒன்று ஸ்பேனர் பண்டிலே போட்டுருமாப்ல வச்சா டிங்கிலி பிப்பிலே பேர். டிக்கிலி போட்டலாம். டிக்கில் லாடு எட்டாது. லாடு போட்டு பார்த்துட்டு போட முடியல, கையில் தான் முடிச்சிட்டோமே. சுத்தா தள்ளு. சுத்த கரகரணும். சுத்துதா சுத்தா ரைட் பண்ணிக்கா. தானே விட்டீங்கன்னா காமெடி. ஏன்டா ஓடியா ஓடலான்னு தோணுச்சு ஓடியா. சரி அவன் தண்ணி கேட்டான், அவனை வர சொல்லு என் நம்பி. வண்டிக்கு 13 நடையா? தண்ணிக்கு இது பேர் வண்டியில் கொடுத்தாங்களா தண்ணி? நாங்கள் டயரை மாட்டாதானா வச்சுருப்போம்டா. ஹலோ கல் எடுங்க வாங்க. இங்கே அவன் காரக்கிழமாம்மா, அதில் போக முடியாது.
டோக்கியம் பண்ணிட்டு போகுது. ஏன்னா கிட்டாச்சியை போட்டு சும்மா தலக்கு புழுக்குன்னா அடிச்சிருந்தாவே எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்க மாட்டேங்குதா. கொலன்னு அள்ளி ஊத்துறான் ப்ரோ. போட்டிட்டு ஃபோன் பண்ண பொறுமை தழுக்குன்னு அடிச்சு விட்டு போயிடாத. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். கொழம்போ மாப்பிள்ள கிட்டாச்சி ஆப்ரேட்டராக போகிறாரு. இறங்குதா பூமி இங்கே அங்கெல்லாம் பார்க்கறதாவில் கீழே அதைத்தான் சும்மா தான் இருக்கும். ஆட்டு இறங்கினா கீழே தானே இறங்கும். லாக் ஆயிடுச்சு ஆட்டுக்கு. வண்டி ஆஃப் பண்ணால் லாக் ஆயிடுமா. கீழே தள்ளி விடு. சல்லுன்னு இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னா ரொம்ப பிடிச்சா. மொட்டை மாடி தெரியுதுடா. ஏய் மொட்டை மாடி மாப்பு. மொட்டை மாடி தெரியுது. இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மனோ அங்கேயே நிறுத்து மனோ. அதுங்காட்டி கிட்டாச்சி ஆப்ரேட்டரு இங்கே போயிருக்கிறப்பல பார்சல் வாங்குறதுக்கு. இங்கே ப்ரோ அவ்வளோதான். இங்கே வண்டியில் வர்றதெல்லாம் அப்படியே அள்ளி மரத்தக்கடியிலேயே போட்டுருவாங்க ப்ரோ. வேலை முடியும். இனிமேல் டிராக்டர் வேலை ஃபினிஷ். சொல்லிட்டீங்களா? சரி. போயிட்டு இனிமேல் வண்டி கழுவுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொரு ஜேசிப்பாங்க அது வெளியே போட்டுருக்குது. போய் பார்க்கலாம் அது என்ன கண்டிஷன். அதனால இருந்தால் அள்ளி நீங்களே போடுறது தான் வேலை. ஏன்னா ஒடியா வந்துட்டீங்க. அப்புறம் பல இருக்கிறீங்க. நல்ல வேலை உசாரா எனக்கு ஒரு சுட்டு எடுத்து ஓகே. வேடிக்கையா பார்க்குறீங்க? வேடிக்கை இருங்க. நான் இல்லைடா உங்கள் மேலே அள்ளி சேர்றேன். மரத்தில் ஒரு டக்குன்னு ஒன்று கொண்டாருன்னா விடுவோம். அப்போ மாட்டிக்குமா மாட்டை மரங்காயாவும் இல்லை. அவ்வளோதான் நினச்சேன். கடைசியாக ஒரு நடை கடைசி நடை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு நடையை வாங்கிட்டு போய் குழம்ப ஊற்றி விட்டா வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ள தான் சிறப்பாக டோர் திறந்தோட போகிறார். போட்டு போயிடுவேன். டோர் திறந்து அவன் க்ளோஸ் ரெடி பண்ணிட்டான். அப்போ அந்த தான் போடுவார். எல்லாரும் டோரை கையில் பிடிச்சி திறந்து விட்றீங்க. கடைசி டோர் நட சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு நீர். 3 பேர் கொண்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறது நாங்களாக தான்
இந்த நடையோட கடைசி நடை ஒரு வழி பண்ணுறாங்க போட்டியை. கழுவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. வாட்டர் சர்வீஸ் விட்டு 1000 ரூபாய்க்கு கீழே வாங்குவோம் வளரச்சான். கடப்பாரம் அங்கேயே தான் போட்டு வந்துருப்பாங்க. என்ன இவ்வளோ ஈஸியாக போகிறான்? வெளியே போயிடுவானா? இதுக்கே சுத்தல் போடுவா. ரோதாவை மாறிட்டான். அதனால ஒன்றையும் உனக்கு கொட்டிப்பா, வேலை முடிஞ்சு. ஏய் அப்படியே கொட்டிக்கலாம். நேரா போடா. இருங்கம்மா. ஏய் இங்கே வேணாம். கொட்டிக்கலாம்டா. அப்புறம் அடுத்த நட வச்சு அதே கொட்டுறத நேராக விடு. ஏன் கொட்டிக்கலாமாம்மா? அடுத்த நட இது சப்போஸ் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா போய்வா. போகிற டைமெல்லாம் போகாது, கொட்டி வைட்டு. நேரா போனாடா எங்கடா திரும்புது? தானா திருப்புறேன், தானா திருப்புது. ஏன்னா தடை நேராக தானே இருக்குது. எது கோடையா போகுது வண்டி? நான் கிட்டே வர மாட்டேன். ஓகேன்பா, கிட்ட நின்னோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. மாப்பிள்ளை வேற ஃப்ரெஷ் ஆகிற. ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் பண்ணி விட்ரு. அப்படிதான். ஒரே ஓட்டம் தான். மாப்பிள்ளை டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போயிடணும். அந்தாண்ட ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடு, இந்தாண்ட ஓப்பன் பண்ணி விட்றாத. இங்க வேற டூண்டக்காங்குது. அல்லையில் போய் பொட்டி கடையில் நின்றுக்கா. போனாயிட்டு அப்படி தான் ப்ரோ. அல்ல மேலாம் போட்டு சாப்பிட்டு அடி கிழிஞ்சு தான் ஒன்றை திறந்து வச்சுட்டான். இன்னொன்று இருக்குது மாப்பு. இந்த மட்டையை தூக்கி தானே போடுறேன். உழுது ஒரு ஐட்டம் டோர் திறந்துட்டுக்கே வா. அவ்வளோதான், ஃபினிஷ். போதும் போதும் வா. ஓகேண்டா, போகணும் கொஞ்சம். அதை அப்படியே தூக்கி வெளியே போடுமாப்ல. ஓல்டு அது கூட சொத்து நடிக்குதுடா. அந்த வண்டி நிக்குதுடா அங்க. இப்படியே நிக்கிட்டோம், இங்கேயே ஓரமாக போட. சரி. ஆமா, ஓட்டுனதுல பிஞ்ச ரோட்டை தான் மிச்சம்.